ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் திருத்தணி 360. இப்போ வந்து நம்ம திருச்செந்தூர் ட்ரிப்பு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது திருச்செந்தூர் பிளாக் சேனலை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டன் வச்சு அழுத்தி விட்ருங்க. அவ்வளோதான். எல்லாரும் வந்து முருகா முருகான்னு கூப்பிடுறாங்க, அதனால நான் அப்படியே கூப்பிடுறேன். முருகா, எப்படியோ நான் உங்ககிட்ட வந்துட்டேன்ப்பா. கொஞ்சம் லேட்டு தான், கொஞ்சம் என்ன ரொம்ப லேட்டு. நம்பிக்கை வரத்துக்கும் நேரம் காலம் வரணுமா இல்லையா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க தான் இருக்கிறேன். ஆனா நான் தான் உன்னை பாக்குறது அப்படின்னு நினைக்கிறேன். நிக்கிறியோ விக்கிறியோ? ஏய் உட்கார்றா, இப்போதி உட்கார்றா. வாக்கா, அதோ 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 அதோ. ஒடியா திருச்செந்தூர் வந்துட்டோம். இன்னும் 12 கிலோமீட்டர் போய் சேர்ந்துருவோம். கிளைமேட் நல்லா தான் இருக்குது, மழை கிடையாது. ஆக்சுவலி நேரத்தில் மழை பெஞ்சிருந்தது, இன்னைக்கு மழை இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏய், ரொம்ப உள்ள போகாதீங்க, பாறை இருக்காங்க. சரிப்பா, நான் போறேன். டிஷர்ட் போடுங்க. சும்மா மூஞ்சி யாருக்கு வருது? ஜி ஒரு கிரீன் கலர் கல்லு நல்லா இருக்கு. அந்த மாதிரி நான் அந்த பக்கம் கூட ஒன்று குழுக்கணும் பாரு. முருகா, என்னை மட்டும் காப்பாற்றுறாங்க. தெரிஞ்சும் தெரியாமலும் அறியாமலும் போயிட்டு தான் போயிடும். இதுதாங்க திருச்செந்தூரில் இருக்க ஆயுக்கிணறு. கடலில் குளிச்சுட்டு ஆயுதம் வச்சுருக்கோம். தலைவர்கிட்ட மாமா ஊற்றிருந்தாரு. நாங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து 5 பேர் சேர்த்து நல்லா குளிப்பாட்டி விட்டார் எல்லாரையும். ஒருத்தராக போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸையும் போயிட்டு ஆண்டவன் தரிசனம் பண்ண கிளம்பிட்டோம். மெடிக்கல் ஷாப் நாராயணன் இவர் நகரி பிஆர் ஜுவல்லர்ஸ் வருங்கால தொழிலதிபர். நல்லா ஊற்றுன சங்கம் மேலே வெறும் பொய்யா பேசி தெரியுது. இது நம்ம ஐடாஸோட நண்பர்
ரமேஷ் அவர்கள். இவர் சீக்கிரம் கல்யாணம்னு சொல்லிட்டு வந்து வேண்டிக்கிட்டு திருச்செந்தூர் வந்திருக்காரு. ஆண்டவா நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான். இவர் தான் அமர் பிரைவேட் லிமிடெட் அசோக் மொட்டை தலையா. திருச்செந்தூருக்கு வந்து என் கண்ணு அலை பஞ்சிட்டே இருந்தது. எங்கடா மயிலக்கா பார்க்காம இருக்க முடியுமான்னு. ஆனால் பார்த்துட்டேன். ஆண்டவரில் ஒன்றும் இல்லைங்க, மொத்தம் 3 மயில் பார்த்துருக்கேன். முதல் பார்த்த மயில், இந்த மயில் வந்து 2வது மயில். அழகாக பார்த்துட்ருக்காரு. முருகன் எங்கெங்கே இருப்பாரோ அங்கெல்லாம் கண்டிப்பாக மயில் இருக்கும். திருச்செந்தூர் வந்துட்டு ஒரு ரீல்ஸ் பண்ண நல்லா இருக்குமா? அதான் படையப்பா ரீல்ஸ். ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். திருச்செந்தூரை விட்டு கிளம்பும்போது மறுபடியும் என் நாப்பன் முருகன் அருளால் மயிலை பார்த்தோம். நடு வீதியில் கரண்ட் கம்பத்தை தந்துட்டுருக்கு. வாக்குகள் கண்கள்லாம் காட்சியாக இருக்கிறாங்க. முருகா போயிடாதப்பா, நீ நடக்கும் அனைத்தும் நீயே பார்த்துக்கொள். இப்போ நீங்கள் பார்க்குறதுங்க தாமிரபரணி படத்தில் வந்து கிளைமேட்டில் வர ஃபைட் சீனு. அப்புறம் வந்து ஐயனார் கோவில் திருச்செந்தூர்லேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டின் பாலைவனம் சொல்லுவாங்க. மண் ஃபுல்லாகவே வந்து பாலைவனம் மாதிரி இருக்குது. கலர் பார்த்தா ப்ரௌன் கலர் சிகப்பு மண்ணில் இருக்குது. தாமிரபரணி படம் பார்த்துருந்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். கிளைமேக்ஸ் சீன் இந்த கோயிலில் தான் எடுத்தாங்க. அசுரன் ஃபைட் சீன் எல்லாமே தர்ணாசன் சன்னு எல்லாம் இந்த இடத்துல எடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்க ஒரு சீன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஃபைட்டிங்கில் தான் எடுத்துருந்தாங்க. அப்படின்னா சூர்யாவோட சிங்கம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஓப்பனிங் சாங் இருக்கும். நானே இந்திரன் நானே சந்திரன், அந்த சாங்கோட ஃபுல்லும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. முடியாத ரசிக்க முடியாத ரொம்ப ரசிக்க வேண்டிய இடம். இதை பார்த்ததுனாலே சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கு. இந்த லொக்கேஷன் பேர் வந்து மணப்பாடு. திருச்செந்தூர்லேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நிறைய சினிமா பார்க்கலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மோஸ்ட்லி சிங்கம் 2ல் இந்த சீன் நிறைய பார்த்துருக்கீங்க. நிறைய சில கிளிப்ஸ் வந்துடுறாங்க, பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ உங்களுக்கு புரியும். நான் மேலே போகிறேன், போலீஸ் வந்து கூட்டிட்டு வாங்க. கார்த்திக் நடிச்ச கடல் திரைப்படங்கள் தான் எடுத்திருக்காங்க. என்னென்ன படம் எடுத்திருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம். இயற்கை, நீர், பறவை, தாமிரபரணி, சிங்கம் 2, கடல், வில்லு, இந்த மாதிரி இங்கே நிறைய படம் எடுத்திருக்காங்க. இயற்கை படத்தில் ஹீரோ கிட்ட ஃபாதர் வந்து சிலுவை கொடுத்து இதை இன்னொரு ஃபாதர் கிட்ட கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிற சீன் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்.
அதே படத்தில் கிளைமேக்ஸில் வர சீன் ஃபுல்லாக இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. இந்த கடலை சுற்றி தான் எடுத்திருக்காங்க. நீர்ப்பறவை இந்த படத்தில் ஒருத்தருக்கு பிரார்த்தனை பண்ணுற மாதிரியான சீன் கரெக்டாக இந்த இடத்துல தாங்க எடுத்திருக்காங்க. ஹீரோவை இனிமேல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடியின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கும் இவனை மீட்டு தாரும் கர்த்தாவே. விஷால் அண்ணன் நடித்த தாமிரபரணி படத்தில் கட்டபொம்மை ஊர் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் ஒரு சீன் மட்டும் இங்கே எடுத்திருப்பாங்க. சிங்கம் 2 படத்தில் வாலே வாலேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் சின்னதாக ஒரு சீன் இங்கே எடுத்திருக்காங்க. பறந்தவ ரெக்கை கட்டி பறந்தவ அந்த சாங்கில் ஒரு சில சீன் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. 2 பக்கமும் கடல், கடலுக்கு நடுவில் லைட்டர்ஸ் ஒரு சர்ச், சைலண்டான பிளேஸில் சர்ச் இருக்குது. இது ஒரு சர்ச்சு. இந்த கடலை சுற்றி மொத்தம் 3 சர்ச் இருக்குது, தேவாலயங்கள். இந்த லொக்கேஷன் வந்து சிங்கம் 2 படத்தில் பார்த்துருப்பீங்க. டேனியல் இருக்க வீடு, டேனியல் சகாயம் அந்த இடம். சிங்கம் படம் வந்து பாதி ஷூட்டிங் தான் எடுத்திருக்காங்க. நல்லா அமைதியாக 2 பக்கம் கடல், இயற்கை முன்னில் ஒரு சர்ச். ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்று இருக்குது, அதோ தெரியுங்களா, இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று, அது ஒன்று, மொத்தம் 3 சர்ச் இருக்குது. என்னடா பண்ணுறீங்க? ஆடலுக்கு வந்து போகலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க உருவாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.